சொல்லலன்னு கேளு. அவன் மனசுல நம்மளை பத்தி இப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கான்னு தெரியுமா உனக்கு? பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அவங்கிட்ட இருந்து 6000 வாங்கினதுக்கு நாம ஏதோ காசு இல்லாம காஞ்சு போயிருக்கோம், அதனாலதான் அவன் கொடுத்த பணத்தை வாங்கிட்டோன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, எங்க அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அவனால ஆக வேண்டிய காரியம் நடக்காம போயிடும்னு பயந்துதான் நீ அவன் காலில் விழுந்து சென்டிமெண்டா டிராமா பண்ணன்னு சொல்றான். என்ன பேச்சதெல்லாம்? ஒரு 6000 கூட வக்கு இல்லாம நாம இங்க இருக்கோம். குடும்பம் சதஞ்சிட கூடாது, கூட பிறந்தவங்க பிரிஞ்சிட கூடாதுன்னு உன்னோட கௌரவத்தை விட்டுட்டு நீ அவன் காலில் போய் விழுந்த. ஆனா அவன் அதை எவ்வளவு கேவலமா பேசுறான்னு பாத்தியா? என்ன நினைச்சிட்டு இருக்கான் நம்மளை பத்தி? நாம என்ன போறதுக்கு இடம் இல்லாம சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இங்க இருக்கோமா? மூட்டை தூக்கியாச்சு என்னால உன்னை காப்பாத்த முடியும். எவன் கையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப தப்பா இருக்கான் கயல். நான் சொல்றதையும் நீ கேட்க மாட்டேங்கிற. அவன் பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க நடக்கிறதையெல்லாம் பாத்துக்கிட்டு சத்தியமா என்னால இங்க இருக்க முடியாது. எழில் எழில் ப்ளீஸ். பாரு கயல், கொஞ்ச நாளா இந்த வீட்டுல சுத்தமா நிம்மதி இல்லாம தான் இருக்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. ஒருத்தியோட முகத்துக்காக தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. எழில் சொல்றது கொஞ்சம். நீ சொன்ன வரைக்கும் போதும் கயல். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி எதையாச்சும் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்றே தவிர நான் எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறேன். அப்படி நீ யோசிச்சிருந்தா இப்படி ஒரு அசிங்கம் நமக்கு நடந்திருக்குமா? எல்லாம் என் நேரம். சின்ன பையன் முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல நான் சொல்றது தயவு கேளுங்க. செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. நான் செம கடுப்புல இருக்கேன். ப்ளீஸ்